ஆனால் இது என்னுடைய கேள்வியும் என் சமுதாயம் சார்ந்த இது இஸ்லாமிய சமுதாயம் சார்ந்த சில பேருடைய கேள்வியாக இருக்குது. என்னன்னா, நீங்கள் வழி நடத்திட்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் பல பாசறைகள் இருக்கிறத நாம் அறிஞ்சது ஒன்று தான். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது வீரத்தமிழர் முன்னணி என்கிற ஒரு பாசை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த வீரத்தமிழர் முன்னணியில் பல இஸ்லாமிய சமுதாய மக்களும் கிறிஸ்தவ சமுதாய மக்களும் பொறுப்பாளர்களாக பயணிக்காங்க. ஆனால் இந்த பாசறை இனி ஒரு காலத்தில் காங்கிரஸ் போலவோ பாரதிய ஜனதா போலவோ அதிமுக திமுக போலவோ மிக வலிமை வாய்ந்த அரசியல் சக்தியாக நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த வீரத்தமிழர் முன்னிலையில் இன்னைக்கு பயணிக்கக்கூடிய இந்த உறவுகள், இந்த பொறுப்பாளர்கள் நாளைக்கு ஒரு அரசியல் தேவைக்காகவோ இன்னும் சில வேறு தேவைகளுக்காகவோ ஒருவேளை இந்த ஆர்எஸ்எஸ் போலவோ இல்லை இந்து மக்கள் இயக்கம் போலவோ இல்லை சிவசேனா போலவோ இந்த இயக்கம் மாறுவதற்காகவும் ஒருவேளை இது இஸ்லாமிய சமுதாய மக்களும் கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதகமாக ஒரு இயக்கமாக உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை என்று நான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தின் ஒரு பிரஜையாக ஒருவனாக அந்த இடத்திலிருந்து இதை நாங்கள் எப்படி நம்புவது? இப்படி மாறாது. காலகாலத்துக்கும் இந்த வீரத்தமிழர் முன்னணியால் இந்த சிறுபான்மை சமூக மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நான் உங்கள் வாயெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இதில் பாபர் எல்லா மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்களையும் பாதுகாக்கணும், அவரவர் வழிபாடு அவரவர் உரிமை என்ற கோட்பாட்டை அவர் முன் வச்ச போது அதை நீ ஏற்றுக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்கள் உடன் பிறந்தவன் முன்னெடுக்கிற இந்த கோட்பாட்டை நீங்கள் ஏற்றுத்தான் தீரணும். நான் ஒரு எளிய மகன் இந்த பணியை எனக்குள் என் தலைவன் கையளித்த பிறகு இதை செய்து கொண்டு போகும்போது இங்கே பெரிய சிக்கல், இந்த திராவிட கட்சிகள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்துடுது அது வளருதுன்னு. இதில் என்ன நடந்துருது என்றால் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கோட்பாடை வளர்வதற்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் இஸ்லாமிய பெருமக்கள் நடத்துகிற இப்தார் விருந்தில் போய் பங்கேற்றுது, தூப்பியை அணிஞ்சுக்கிட்டே பங்கேற்றுது, ஒரு நாள் இஸ்லாமியரா ஆகிருது. கிறிஸ்தவ பெருமக்கள் நடத்துகிற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் போய் கேக்கு வெட்டி இன்சுவை கட்டியை வெட்டி கொண்டாடிடுது. இங்கே தூர நிற்கிற இந்து அப்படிங்கிற கோட்பாட்டை ஏற்றிருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி கருத்து கூடையவன் நம்ம இதுக்கு வர்றதில்லை, அந்த இதுக்கு மட்டும் போகிறான் பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே கேட்டுக்கொண்டிருக்கவனுக்கு இது சரின்னு பட்டு இவன் அநியமாயிடுறான். நான் சொல்கிறது ரொம்ப ஆழமாக அடிவேர்லேருந்து எடுத்து சொல்கிறேன். இந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்னோட மே 18 இன அழிப்பு நாளில் நான் கட்சி தொடங்கினேன். அப்படி ஒரு கோவையில் நடந்த மே 18 கூட்டத்துக்கு சிம் ரஞ்சித் சிங் மான் என்று பஞ்சாபில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர், அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இந்த சீக்கியர்கள் பொதுவாக தமிழர்கள் மேலே பேரன்பு கொண்டவர்கள், அதில் எம் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர்கள், செல்ல மகன் போல. நான் அவன் ஒரு தேசிய இனத்துக்கு நிற்கிறான், நானும் என் தலைவன் ஒரு தேசிய இன விடுதலைக்கு நிற்கிற பிள்ளைகள்னால எங்கள் மேலே பேரன்பு. இப்போ அந்த கூட்டத்தில் பேசின சிம் ரஞ்சித் சிங் மான் தனிப்பட்ட முறையில் என்னையை சந்திக்கும் போது அல்லாமலே அணையா சொல்கிறேன், என் தலைவன் அணையா சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, உன் இனத்தின் எதிரி முழுக்க உன் கோயிலுக்குள்ளே நிற்கிறான், உன் மக்கள் எல்லாம் அதை ஆழமாக நம்பி போய் எங்கள் வாசலில் நிற்கிறான், நீ இவனை வெல்லாமல் எப்படிடா நீ அரசியலாக வெல்லுவாயின்னு நீ கேட்குறப்பல. சொல்கிறது புரிஞ்சுக்குது. அப்போ நீ இந்து முன்னணி, நான் இந்து இல்லை, உனக்கு தெரியும். நான் தமிழன், என்னுடைய சமயம் இந்து இல்லை, இஸ்லாம் கிறிஸ்தவம் நாங்கள் விரும்பி ஏற்றது. ஆனால் இந்துங்கிற சமயம் எனக்குள்ள திணிக்கப்பட்டது. சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் சிவன், அவனை வழிபடுகிற சிவ சமயம் நான், திருமாலை வழிபடுகிற மாலியம் நான், முருகனை வழிபடுகிற சைவ மரபினன் நான். உங்களுக்கு புரியுது? இப்போ இந்த வழிபாட்டில் இருந்த என்னை சமணனை, பௌத்தனை, சீக்கியனை, பார்சியை ஒரே கையெழுத்தில் எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்து என்று கையெழுத்து போட்டவர் சரி வில்லியம் ஜோன்ஸ். இந்த ஒற்றை கையெழுத்தில் என் தலையெழுத்து மாறிட்டது. சட்டப்படி நான் இந்துவாயிருக்கேன், உணர்வுப்படி நான் இந்து இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, அடர்ந்த காட்டுக்குள்ள தீ பற்றி வரும்போது அந்த தீ மேலும் பற்றி பரவாமல் படராமல் இருக்க ஒரே ஒரு வழிதான் இன்றை வரை கடைபிடிக்கிறோம்,
குறுக்க ஒரு வாய்க்காலை வெட்டுறது. ஒரு வாய்க்காலை வெட்டிட்டா இந்த நெருப்பு இங்கேயே இருந்து அடைஞ்சிரும், அடுத்த இடத்துக்கு பரவாது. அப்போ எனக்கு இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி கோட்பாடு, இந்துத்துவா, இதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிற திராவிட கோழைகள், இவனை வீழ்த்துறதுக்கு, இவனை அடித்து ஏறுறதுக்கு என்னடா வழின்னா, நீ இந்து முன்னணி, நான் வீர தமிழர் முன்னணின்னு வந்தேன். இதுக்கு 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 இந்த மூளைக்குள்ள அந்த சிந்தனையை போட்டவன் இன்னும் இருக்கான் பஞ்சாபில், ரஞ்சித் சிங் மான். அவன் எனக்கு சொல்லி, அந்த ரஞ்சித் சிங் மான் இந்த சீமான்கிட்ட சொல்லி, எடா இதை நான் தூக்கிட்டேன், வீர தமிழர் முன்னணி. அவன் வீர சிவாஜின்னு வச்சான், நான் இங்கிருந்து எங்கே வச்சேன், பூலித்தேவன், தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார், மருதுவண்டி, அழகுமுத்துகோன். உனக்கு ஒரு சிவாஜி, எனக்கு ஓராயிரம் சிவாஜின்னு போட்டேன். அவன் வீர துரோவி விவேகானந்தர்னா, இங்கே வா இங்கே வா, இந்த பாரு என் பாட்டேன் வள்ளலார், இங்கே பாரு என் பாட்டேன் வைகுந்தர், இங்கே பாரு திருமூலர், அடிக்கிட்டேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக அடிக்கிட்டேன். அவன் பாரத மாதாக்கு ஜெய்னா, ஜெய் ஸ்ரீராம்னா, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இதை எனக்கு கற்பித்தது யாருன்னா, எங்காலு அடர்ந்த காட்டுக்குள்ள இது போல ஒரு பிளாஸ்டிக் நாற்காலி, 2 பேரும் ஒன்று ஒன்று. அவரும் துப்பாக்கியை ஊண்டியிருக்காரு, நானும் ஊண்டியிருக்கேன். தம்பியை நேருக்கு நேர போதிக்கிறாரு. ஒரு வெட்டுக்கு வெட்டு தான் பதில், முட்டுக்கு எதிர் முட்டு. அப்போ அவன் ஒரு முட்டு, நான் ஒரு முட்டு. நீ இந்த முன்னணி, நான் வீர தமிழர் முன்னணி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது புறக்கணிக்கப்பட்ட என் இனத்தின் இறையை மீட்டு, மெய்யல் கோட்பாட்டை மீட்டு, என்னுடைய தொன்று தொட்ட வழிபாட்டை பாதுகாக்கிறதுக்கு. அண்ணன் வரலைன்னா, என் பாட்டனார் கட்டிய பெருவுடையார் கோயிலில் தமிழில் மந்திரம் ஓதப்பட்டிருக்குமான்னு நீங்கள் கேட்டுக்கணும். இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் மந்திரம் ஓத வைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டேன்னு உனக்கு தெரியும். அப்போ வீரத்தமிழர் முன்னணி எதுக்கு பயன்படுது? இதுக்கு பயன்படுது. புரியுதா உனக்கு? இப்போ நீ அதனால அச்சமோ அதெல்லாம் தேவையில்லை. உன்னை தற்காக்கிறதுக்கு பல ஆயுதம் இருக்கு. அதில் இது ஒரு வேலை ஆயுதம், சூழாயுதம், அது ஒரு ஆயுதம். அவ்வளோதான். நீ அதை போய் குழப்பிக்காத. அண்ணன் எடுத்து வைக்கிற கோட்பாட்டில் கருத்து இல்லை. நான் சொல்லலை. மதம் என்பதும், வழிபாடு என்பதும், உணவு என்பதும், உடை என்பதும், மொழி என்பதும் அவரவர் உரிமை. என்ன சொல்றது புரியுதா? அதில் நீ போட்டு குழப்பிக்காத. அண்ணன் இருக்கிற வரைக்கும் அப்படிதான். அதுக்கு பின்னாடி இப்போ நீ தான் இருக்க, என் தம்பி இருக்கான், தவறாக வழி நடத்த கொண்டு போயிடுவான்னு நம்புறியா?